Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல எப்படி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை Black and whiteல கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசஸர் ரைட்டர் இந்த மாதிரியான ரோல்க்குலாம் வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கிளியரா வந்து எடுத்து நம்ம வந்து Black and whiteல மட்டுமே வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியலா இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ப்ரோ நாங்க கலர்ல அப்லோட் பண்ணிட்டோம், நாங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ கலர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டை எப்படி வந்து Black and whiteக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம அப்லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்டூடெண்டோட பிடிஎஃப் அப்படியே டோட்டலா கலர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ கலர்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் எப்படி நம்ம வந்து Black and whiteல வந்து கன்வெர்ட் பண்றது, இப்படி இருக்கக்கூடிய பிடிஎஃப் எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியாம இருக்குது. ஈஸியான ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க ஜெராக்ஸ் தான் எடுத்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க Black and whiteல அப்லோட் பண்ணும்போது நல்லா தெளிவா எழுத்து வந்து கிளியரா இருக்கணும். என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா உங்க பேர் வந்து பார்ப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மை அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இந்த சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து நானும் டிகிரி முடிச்சிருக்கேன், நானும் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுவோம். பட் அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் ஆயிரும். அதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மேட்ச் பண்றதுக்காக வந்து கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்றதுக்காக நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ கலர்ல இருக்கக்கூடியதை Black and whiteல கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு டூல் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த டூலோட பேர் தான் bdfresizer.com. இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுல கன்வெர்ட் பிடிஎஃப் டு Black and whiteன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஃபைலை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து கலர்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் மொத்தமா நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்லோட் பண்ணணுங்கிற சொல்றேன். அதாவது போட்டோ ஜேபிஜி ஃபார்மெட்ல இருக்கிறத முதல்ல பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. அதாவது சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க 10th 12th உங்களுடைய டிப்ளமோ இல்ல டிகிரி மார்க் ஷீட், டிசி இது எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃப்ல போட்டுருங்க. நிறைய பேருக்கு ஒரே பிடிஎஃப்ல போட தெரியலன்னு சொல்றீங்க. எல்லா மொபைல்லையுமே இப்போ வரக்கூடிய மொபைல்ல இமேஜ்ல இருந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்காக தனி டூல் வந்து நீங்க யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மொபைல் கேலரி ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க போட்டோ பிடிச்சி வச்சிருப்பீங்க. உங்க 10th 12th உங்களோட டிசி உங்க டிகிரியில வந்து நீங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அந்த கார்டு டைப்ல சின்னதா கொடுத்திருப்பாங்க. அது ரெண்டையும் மட்டும் நீங்க டிகிரி படிச்சதுக்கு உண்டான அர்த்தம் தான் அது. அதனால ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களுடைய அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் டிசி வந்து ஃபைனலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிசி தான் உங்க கையில இருக்கும். அதையே நீங்க சப்மிட் பண்ணா போதுமானது. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜேபிஜில இருந்து அப்படியே நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேருக்கு பக்கத்துல பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து முதல்ல பிடிஎஃப் கலர்லயே ரெடி பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓபன் பண்ணுங்க. இப்போ இது வந்து கலர்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப். இதை நான் வந்து ஓபன் கொடுத்துக்கிறேன். ஓபன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்து விழுந்துருச்சு. இப்போ கீழே வந்து அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்லோட் ஆயிட்டு இருக்குது. இந்த வெப்சைட்ல அப்லோட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கலர்ல இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு Black and whiteல வந்து கம்ப்ரஸ் ஆகி கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ற சிம்பிள்குள்ள வந்துரும். இப்போ வந்து அப்லோட் ஆயிருச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபைல் வந்து எல்லாமே காட்டுது. கிட்டத்தட்ட வந்து ஃபைல் சைஸ் வந்து 12 MB வந்து இருக்குது. சோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்வெர்ட் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கலர்ல இருக்கக்கூடிய ஃபைல் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா Black and whiteல வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆனதை உங்களால பார்க்க முடியுது. சோ இப்போ இந்த இடத்துல கீழே வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களோட சிஸ்டத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம கன்வெர்ட் பண்ண பிடிஎஃப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 MB இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 MB குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணணும். அவங்க அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 MB குள்ள தான் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்க ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சு பாருங்க. சோ அதனால கொஞ்சம் கவனமா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க வந்து 200 KB குள்ள தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து 1 MB குள்ள கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணணும். அப்ப 12 MB இருக்கக்கூடிய அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 MB குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, ரீசைஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள போகும். இப்போ நம்ம வந்து Black and whiteல சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12 எம்பியில் இருக்கக்கூடிய பேஜ் அப்படியே டோட்டலா நமக்கு வந்து 7 எம்பியில சைஸுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல லோ நம்ம பண்ணிக்கலாம். அந்த டிபிஐங்கிற ஆப்ஷன் ரெசல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைக்கு ரெசல்யூஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரேட் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற சிம்புக்குள்ள போயிடும். நம்ம இதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டோட்டலா நம்ம கிட்ட வந்து எல்லா பேஜுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 7 எம்பில வந்து காட்டுது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, அதுக்கான சர்டிஃபிகேட் பிளஸ் இந்த டிசி இதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. பட் இவங்க கிட்ட எல்லாமே ஒரே பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சதுனால அவ்வளவு எம்பி வந்து காட்டுது. டோட்டலா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, இதாங்க வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.